எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்காப்ல. கரெக்டுங்க. இதுல எனக்கு பிடிச்ச லைனா என்ன தெரியுமா? அந்த யார் யார் வாய், அதுதான் ஸ்பெஷல் லைன். யார் வேணாலும் சொல்லட்டுமே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்டாலும். அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம நண்பன் நினைப்போம், ஆனா நண்பன் இருந்து கூட நமக்கு பொருந்தாத சொற்கள் வரலாம். பகைவன் நினைப்போம், அவன் இருந்து கூட நமக்கு பயனுள்ள சொற்கள் வரலாம். இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைப்போம், ஒரு பிச்சைக்காரனை கூட இருப்பான், இவெல்லாம் ஒரு ஆளான்னு நினைப்பான், ஆனா அவன் இருந்து நமக்கு தேவையான ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். ரொம்ப ஒரு பெரிய அறிவாளியா இருப்பான், அவன் இருந்து கூட நமக்கு பொருந்தாத சொற்கள் கிடைக்கலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சொல்றவன் எவன்னு பார்க்காத, சொல்ற வார்த்தை என்னன்னு பாரு. சில பேர் என்னன்னா சொல்றதுக்கே என்ன தகுதி வேணும்னு நினைப்பாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னா அட்வைஸ் பண்றேன்னா என்ன நினைப்பாங்கன்னா, நான் இவர் யாரா, இவர் எத்தனை எக்ஸாம் பாஸ் பண்ணாரா, இவர் யாரு சொல்றதுக்கு அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். இவர் யாரு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அவர் சொல்றாரு, சொல்றவன் யாருன்னு பார்க்காத, சொல்ற கருத்து என்னன்னு பாரு. யாரு சொன்னாலும், என்கிட்ட கூட சமீபத்தில் ஒரு பையன் சொன்னான், ஏன்டா உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு கேட்டேன். உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதே என்னன்னா, சார் யார் என்ன சொன்னாலும் அது நீங்கள் கேட்டுப்பீங்க. நான் ஒரு சஜஷன் சொன்னால் கூட நீங்கள் கேட்டுக்கிறீங்க. நான் வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் தான் ஆச்சு, நான் ஒரு சஜஷன் சொன்னால் கூட நீங்கள் கேட்டுக்கிறீங்க. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நீ வேலைக்கு சேர்ந்தது ஒரு நாளாக ஒரு மாதமானது மேட்ரு கிடையாது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. சொல்கிற கருத்து என்னன்னு தான் பார்க்கணுமே, சொல்கிறவர் யாருன்னு என்றைக்கும் பார்க்கக்கூடாது. இதுதான் இதில் இந்த யார் யார் வாய்ங்கிறது அவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை. நீங்களும் அப்படியே இருங்க. ஸோ 2 குறள் சேமாக இருக்கும், இந்த குறள் தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு ஒரு குறள். இன்னொரு குறள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது ஒரு பொருள் எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் அந்த பொருள் அத்தகைய தன்மை உடையது தானான்னு ஆராய்ந்து பாருங்க. இது வந்து பொருளை சொல்றாரு, அது வந்து சொல்ல சொல்றாரு. யார் யார் வாய் சொல்லுன்னு சொல்றாரு. இங்க வந்து எப்பொருள் எத்தன்மைங்கிறாரு, பொருளை சொல்றாரு, அங்க சொல்ல சொல்றாரு. நம்ம கண்ணால பாக்குற ஒரு பொருளை வந்து அது பாம்பா கயிறான்னு தெரியுதுன்னா செக் பண்ணி பாத்துரு அப்படிங்கிறாரு. ஒருத்தன் சொல்றான் உன்னை பத்தி தப்பா அப்படின்னா, இவர் உன்னை பத்தி தப்பா சொன்னாரு அப்படின்னு சொன்னா உண்மையிலே அவர் தப்பா தான் சொன்னாராங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ அவர் தப்பா சொன்னதா இல்லையான்னு பார்த்து பேசு அப்படி சொல்றாரு.